ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், ஒருபோதும் நம்மை கைவிடாதவர். இம்மட்டுமாய் நம்மை நடத்தினவர், பாதுகாத்தவர், இனியும் நம்மை பாதுகாத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில் இருப்பது மிகவும் சந்தோஷம். ஆமென். எத்தனை பேர் இந்த நாளில் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். என்னுடைய பெயர் பாஸ்டர் நைஜல் சாலமன். எங்கள் ஊழியத்தின் பெயர் எல்ரோழி மினிஸ்ட்ரிஸ். வேலூர் பகுதியிலே, காட்பாடி பகுதியிலே ஊழியத்தை செய்து வருகிறோம். நான் கலங்கினதை கண்டவரே, என் கண்ணீரெல்லாம் துடைத்தவரே. நான் கலங்கினதை கண்டவரே, என் கண்ணீரெல்லாம் துடைத்தவரே. என் உள்ளம் உடைந்த போது என்னை மார்போடு அணைத்து உருவாக்கினீர். நான் நம்பிக்கை இழந்த போது என்னை கரம் பிடித்து நடத்தி வந்தீர். என் வாழ்வே நீர்தானையா, என் இயேசுவே என் தெய்வமே. என் வாழ்வே நீர்தானையா, என் இயேசுவே என் தெய்வமே. நான் கலங்கினதை கண்டவரே, என் கண்ணீரெல்லாம் துடைத்தவரே. நான் கலங்கினதை கண்டவரே, என் கண்ணீரெல்லாம் துடைத்தவரே. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவேன் என்று உரைத்த துணையாளரே. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவேன் என்று உரைத்த துணையாளரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையில் என்னோடு வந்தீர். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையில் என்னோடு வந்தீர். என் வாழ்வே நீர்தானையா. என்னோடு சொன்னீங்களா? பாடுங்க. என் இயேசுவே என் தெய்வமே, என் வாழ்வே நீர்தானையா, என் இயேசுவே என் தெய்வமே. நான் கலங்கினதை கண்டவரே, என் கண்ணீரெல்லாம் துடைத்தவரே. நான் கலங்கினதை கண்டவரே, என் கண்ணீரெல்லாம் துடைத்தவரே. என் உள்ளம் உடைந்த போது என்னை மார்போடு அணைத்து உருவாக்கினீர். நான் நம்பிக்கை இழந்த போது என்னை கரம் பிடித்து நடத்தி வந்தீர். என் வாழ்வே நீர்தானையா, என் இயேசுவே என் தெய்வமே. என் வாழ்வே நீர்தானையா. கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி, இயேசுவே என் தெய்வமே, என் வாழ்வே நீர்தானையா. கரங்களை உயர்த்தி நாம் சொல்லலாமா? என் இயேசுவே என் வாழ்வே நீர் மாத்திரம் அப்பா. நான் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை நீர் கொடுத்தது ஆண்டவரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் நீர் மாத்திரமே. ஓ ஹல்லேலூயா. என் தெய்வமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி, ஓ ரபா ஷகதர லமா மாமா. மகத்துவம் உள்ள பிரச்சனை எங்களுக்கு மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த ஸ்தலத்திலும் நாலு விடுக்கு வந்தவர்களை ஆசீர்வதிக்க என்று சொன்னவர் உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ we worship you Lord, we exalt you, oh we praise you, we praise your holy name on high Lord. Oh hallelujah, yes we
worship you, Lord. சபையாய் ஒன்று சேர்ந்து உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே சிறந்தவர், நீர் ஒருவரே துதிக்க பாத்திரர், நீர் ஒருவரே சேனைகளின் கர்த்தர். ஓ ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நோக்கி அவர் நாமத்தை உயர்த்துவோம், அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீர் ஒருவரே, நீரே நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே சிறந்தவர். நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஹalleluya. நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. நீர் ஜீவிக்கிறவர், நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் வாக்கு மாறாதவர், நீர் வல்லமை நிறைந்தவர். உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போல ஒருவரும் இல்லை. நீர் எங்களை வாழ வைக்கிறீர், நீர் எங்களை பராமரிக்கிறீர், நீர் எங்களை போஷிக்கிறீர், நீர் எங்களை நடத்துகிறீர், நீர் எங்களை ஆண்டவரே இந்த நிமிஷம் வரையில எங்களை ஜீவிக்கிற வைக்கிற முதல்ல கிருபையை எண்ணி பார்த்து சபையாய் ஒன்று சேர்ந்து நாங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். என்னை பிரஸ்தாபப்படுத்தும் ஸ்தலத்தில் நான் உங்களுக்கு வந்து நாங்கள் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றவரே, உம்மை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தினோம், உம்மை உயர்த்தினோம், உம்மை ஆராதித்தோம், நாமத்தை மகிமைப்படுத்தினோம். எங்கள் மத்தியிலே இருக்கிறீர், எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீர், எங்கள் சூழ்நிலைகளை அறிந்தவராக இருக்கிறீர். வேதம் சொல்கிறபடி நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. நீதிமானுடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கும் துதியின் சத்தத்திற்கும் ஆராதனையின் சத்தத்திற்கும் உங்கள் செவிகள் திறந்தவைகளாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறபடி அப்பா எங்களுடைய எல்லா வார்த்தையும் ஆண்டவரே நீர் திறந்து உங்கள் செவிகள் திறந்து எதை கேட்டுக் கொண்டிருப்பதற்காய் எங்களை கவனித்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே பெருமையான பாத்திரங்களாய் வந்திருக்கலாம் ஆண்டவர், நீர் நிரப்ப வல்லவர். உமது ஆசீர்வாதத்தினாலே, நன்மையினாலே, கிருபையினாலே, இரக்கத்தினாலே, தயவினாலே ஆண்டவரே எண்ணிக்கொண்டிருக்கிற காரியங்கள் மேலாய் நீர் நிரம்பி வழிய செய்து ஆண்டு நீர் அனுப்ப வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே உம் சமூகத்தில் தாழ்த்துகிறோம். அடியானை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம் சமூகம் என்னை மூடிக்கொள்ளட்டும். ஆசீர்வதியும் வார்த்தையின் வல்லமையினாலே நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் உண்மையுள்ளவர். ஆமென். அவர் வாக்கு மாறாத தேவன். இம்மட்டுமாய் நம்மை காத்து வந்தார். ஆமென். இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26, 27வது வசனத்தை நாம் யாராவது ஒரு வாசிப்போம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பு நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை. வலது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இடது பக்கத்தில் நீங்க பார்த்து சொல்லுங்க, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோட நாம் சொல்லுவோம், நான் இனி வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நாம் விசுவாசத்தை அறிக்கையிடும் போது நிச்சயமாய் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நாம் வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வரலாம். நம்முடைய வாழ்க்கையில பொல்லாத சத்ருவானவன் பல காரியங்களை செய்து சத்துருக்களை எழுப்பி நாம் வெட்கப்பட்டு போகும்படியாய் பல காரியங்களை நாம் வேலை செய்கிற இடங்களிலே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடங்களிலே, நம்முடைய உறவுகளின் மத்தியிலே நம்மை வெட்கப்படுத்த நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஆமென். நம்மை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நாம் தலை குனிந்து போகாதபடிக்கு நம் தலைகளை கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குகிற தேவன், நம்மை கீழாக்காமல் நம்மை மேலாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். மனிதர்கள் நம்மை வெட்கப்படுவதற்கு உண்டான காரியங்களை நமக்கு முன்பாயும் பின்பாயும் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை வெட்கப்பட விட மாட்டார். கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். வேத வசனம் சொல்கிறபடி உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தர். ஆமென். அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தர் இம்மட்டுமாய் அதிசயமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கடந்து வந்த பாதைகளை, இந்த நீங்க கத்தார் தேசத்துக்கு வந்து கடந்து வந்த பாதைகளை நீங்கள் எண்ணி பார்க்கலாம். ஆரம்ப காலத்தின் காரியங்களை எண்ணி பார்க்கலாம். இத்தனை வருடங்கள் நீங்கள் இந்த தேசத்தில் இருக்கலாம். நீங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் எண்ணி பார்க்கும்போது கர்த்தருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கவே முடியாது. ஆமென். கடினமான சூழ்நிலைகள், கடினமான பாதைகள், கடினமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம்.
எல்லாம் அங்கே இந்திய தேசத்தில் நினைப்பாங்க, இவங்க கத்தாரில் இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனை இல்லைன்னு. கத்தாரில் இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க பிரச்சனை அவங்களுக்கு தெரியும். ஆமென். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் நம் விரோதமாய் சத்ருவானவன் செய்து நம்ம வெட்கப்படுத்த எவ்வளவு நினைத்தாலும் கர்த்தர் அதுக்கு அனுமதிக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களை ஒருபோதும் கர்த்தர் வெட்கப்பட விடாத தேவன். ஆமென். அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தர். ஆமென். வேதம் சொல்கிறபடி நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நாமத்தை துதிப்பீர்கள். இந்த நாளிலே துதி, இந்த நாளிலே ஆராதனை கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய். ஆமென். நீங்க துதித்த துதி கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் செய்த நன்மைகள், கடந்த வருடங்கள் முழுவதும் கர்த்தர் செய்த நன்மைகள். அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து நாம் உண்மையாய் கர்த்தரை துதிக்கும் போது அந்த துதிக்கிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆமென். நாம் இனி வெட்கப்பட்டு போவதே கிடையாது. கர்த்தர் தெளிவாய் நம்மோடு கூட பேசுகிறார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகள் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்றிருக்கிற என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென். சூழ்நிலைகள் அப்படியாய் வரலாம், சூழ்நிலைகள் வெட்கப்பட்டு போகிறது போல வரலாம். ஆனால் கர்த்தர் யாவையும் மேற்கொள்வதற்குண்டான கிருபையை, பலனை, ஞானத்தை கொடுத்து அவர் நமக்கு துணை செய்து நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நாம் தலை குனிந்து போகாதபடிக்கு கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நாம் தலைகளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம், வேலை ஸ்தலங்களில் ஒரு சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம், குடும்பத்தில் ஒரு சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் வெட்கப்பட்டு போகிறது போல, உங்கள் குடும்பம் வெட்கப்பட்டு போகிறது போல பல காரியங்கள் விரோதமாய் மனிதர்கள், உறவுகள் யாவும் செய்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் ஒருபோதும் அதுக்கு அனுமதிக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. யார் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 33வது வசனம். இதோ இடறதுக்கான கல்லையும் சீயோனில் வைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அதே போல அதே வசனம் ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆமென். வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கொடுத்த வாக்குத்தத்தத்திலிருந்து பின்மாறுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர் அல்ல. ஆமென். அல்லேலூயா. கொடுத்த வாக்குத்தத்தங்களை, கொடுத்த வார்த்தைகளை கர்த்தர் குறித்த நேரத்தில், ஏற்ற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர். ஆமென். நான் வெட்கப்படுத்த மாட்டேன், வெட்கப்படுத்த அனுமதிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்வார் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் அதை நம்முடைய வாழ்க்கையில அது செய்து முடிப்பதற்குண்டான எல்லா காரியங்களும் ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் கர்த்தரை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ, வாழ்க்கை சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், போராட்டங்கள் எதிராக இருக்கலாம், குடும்பங்கள் எதிராக இருக்கலாம், பல காரியங்கள் நம் விரோதமாய் எதிராக இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியில விசுவாசத்தை இழந்து போகாதபடிக்கு நம் சூழ்நிலைகளை பார்க்காமல் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் அந்த விசுவாசம் நம்மை ரட்சிக்கும். ஆமென். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நம்மை வெட்கப்படுத்த விடாது. என்னை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது வெறும் விசுவாசத்தை அல்ல. நாம் வெறும் விசுவாசிகளாய் வாழவே முடியாது. நாம் வெறும் விசுவாசிகளாய் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை முடிக்க முடியாது. கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது வெறும் விசுவாசத்தை அல்ல, விசுவாசத்தின் கிரியையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆரம்ப கால கிறிஸ்தவர்களைப் போல விசுவாசிகள் வாழ முடியாது. புதிதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, ரட்சிப்புகளாய் வருகிற போது அது அடிப்படை அந்த விசுவாசத்தை இன்னும் நாம் அதை வைத்துக் கொண்டே இருக்க முடியாது. நம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா விசுவாசத்தில் வளர்களாய் காணப்பட வேண்டும். அந்த விசுவாசம் கிரியையிலே செயல்பட வேண்டும். ஆமென். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறதெல்லாம் என்னது? நல்லதுதான். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அது பெரிதான காரியம் அல்ல. கர்த்தர் ஒருவர் உண்டு, இயேசு ஒருவர் உண்டு என்று புறஜாதிகளிடத்தில் போய் கேட்கும் போது கூட அவர்களும் சொல்கிறார்கள் இயேசு உண்டு, கர்த்தர் ஒருவர் உண்டு என்று சொல்லி புறஜாதிகளும் சொல்கிறார்கள். அந்த விசுவாசத்தை கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதல்ல. தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கிறாய், இப்படி செய்கிறதெல்லாம் நல்லதுதான். ஆனாலும் பிசாசுகளும் விசுவாசத்தை நடுங்குகிறது என்று வேதம் சொல்கிறது. யாரும் விசுவாசிக்கிறா? பிசாசும் விசுவாசிக்கிறது. அப்போ நம்முடைய விசுவாசமும் பிசாசோட விசுவாசம் ஒண்ணுன்னு சொல்றதுதான் இந்த இடத்துல அர்த்தம். கர்த்தர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார்,
அப்படின்னு விசுவாசத்தை வெறும் விசுவாசத்தை வைத்துக் கொண்டிருப்ப அந்த ஆரம்ப கால கிறிஸ்துவ ஜீவியத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் பிசாசுக்கும் நமக்கும் ஒரே விசுவாசம் தான். ஆமென், அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீ வெறும் விசுவாசி அல்ல, நீ விசுவாசத்தை கிரியில வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். அதே வேத பகுதியில் அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்தது. விசுவாசத்திலே கிரியை இல்லை என்று சொன்னால் அது வெறும் விசுவாசமா இருக்கும், அது செத்ததா இருக்கும். அந்த விசுவாசத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 வாலிபர்களையும் நாம் பார்க்கும்போது அவர் விசுவாசத்தை கிரியையிலே வெளிப்படுத்தினார்கள். ஆமென். நேபுகாத்நேச்சாருக்கு முன்பதாய் போய் நிற்கும்போது, அந்த சிலைக்கு முன்பதாய் போய் நிற்கும்போது, அந்த அக்கினி சூளைக்கு முன்பதாய் போய் நிற்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவர் நேபுகாத்நேச்சாரை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் எங்களை விடுவிக்க வல்லவர், அவர் விடுவிக்காமலே போனாலும் நீ வைத்த இந்த சிலையை மாத்திரம் நாங்கள் வணங்கவே மாட்டோம் என்ற அந்த விசுவாசத்தில் உறுதியாய் நின்றார்கள். அதிலிருந்து பின்மாற்றம் அடையல. பின்மாற்றம் அடையாதபடிக்கு அந்த விசுவாசத்தை கிரியில் வெளிப்படுத்தினார்கள். அவர்களை கட்டி அக்கினி சூழலில் எரியும் வரையிலே, அவர்கள் அக்கினி சூளைக்குள்ளாய் கட்டுண்டவர்களாய் எரியப்படும் வரையிலே அவர் விசுவாசத்திலிருந்து பின்மாற்றம் அடையவே இல்லை. ஆமென். அந்த இடத்துல ஒரு மனதை கர்த்தர் அந்த இடத்துல பார்த்தார். இந்த 3 வாலிபர்களுக்கும் இருந்த ஒரு மனதை இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். கணவன் விசுவாசத்தில் இருப்பாரு, மனைவி விசுவாசத்தில் இருக்க மாட்டாங்க. மனைவி விசுவாசத்தில் இருப்பாங்க, கணவன் விசுவாசத்தில் இருக்க மாட்டாங்க. பெற்றோர்கள் விசுவாசத்தில் இருப்பாங்க, பிள்ளைகள் விசுவாசத்தில் இருக்க மாட்டாங்க. பிள்ளைகள் அதிகமாக விசுவாசிப்பார்கள், விசுவாசத்தை கிரியையில வெளிப்படுத்துவாங்க. பெற்றோர்கள் விசுவாசத்தில் இருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாய் தங்கள் விசுவாசத்தை கிரியையில வெளிப்படுத்தும் போது நிச்சயமாய் கர்த்தர் அந்த குடும்பங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அந்த குடும்பம் எந்த சூழ்நிலையிலும் அது வெட்கப்பட்டு போகாது. ஆமென், அல்லேலூயா. நாம் விசுவாசிக்கிறவர் உண்மையுள்ள தேவன். ஆமென். அவர் விசுவாசிக்கிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்பட விடவே மாட்டார். விசுவாசம் வெறும் விசுவாசமாய் இருப்பதனால பிரயோஜனம் அல்ல, விசுவாசம் கிரியையிலே செயல்பட வேண்டும். மரணமே வந்தாலும், மரண விளிம்பில் நம் சூழலை கொண்டு போனாலும் அந்த கடைசி பரியந்தமே உண்மையாய் நாம் கர்த்தரை நிற்கும் போது, அந்த விசுவாசத்தை கிரியிலே வெளிப்படுத்தும் போது என் கர்த்தர் என்னை விடுவிப்பார். ஆமென். நாம் சந்திக்கிற பல சோதனைகள், போராட்டத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நாம் பேச வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, என் கர்த்தர் என்னை விடுவிக்க வல்லவர். ஆமென். என் கர்த்தர் என்னை உயர்த்த வல்லவர், என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர். எனக்கு எதிராய் மனிதர்கள் எழும்பினாலும், எனக்கு எதிராய் அதிகாரங்கள் வந்தாலும், அதிகாரிகள் எனக்கு விரோதமாய் எழும்பினாலும், எனக்கு விரோதமாய் காரியங்களை செய்தாலும் என் கர்த்தர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். என் கர்த்தர் இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிப்பார், என்னை உயர்த்துவார், அவர் என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாம் நிற்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிடாமல், நம்மை வெட்கப்பட விடாமல் கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசம் கிரியிலே வெளிப்பட வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்ததா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. வாசிப்போம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏன்? வாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் நான் பார்க்கும்போது அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை என்ன பண்றேன்? அனுபவிக்கிறேன். எப்போ ஆண்டவரை நெருங்குறோமோ, எப்போ ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறோமோ, எப்போ விசுவாசத்தில் பலப்படுறோமோ அப்பதான் சோதனை அதிகமா வரும். ஆமென். அப்பதான் போராட்டங்கள் அதிகமா வரும், அப்பதான் நெருக்கங்கள் அதிகமா வரும். இது நிமித்தம் கர்த்தரை நெருங்குவதனாலே, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதனாலே, அவர் வார்த்தையை தியானிப்பதனாலே, அவர் பிரசனத்தை விட்டு விலகாமல் இருப்பதனாலே என் வாழ்க்கையில சோதனை. ஆமென், அல்லேலூயா. நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கலாம். எப்போ ஆண்டவர் நெருங்கி வாழ்றீங்களோ, எப்போ தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்களோ, ஜெபம் பண்றீங்களோ, வார்த்தையை தியானிக்கிறீங்களோ, சமூகத்தை விட்டு விலகாம இருக்கிறீங்களோ, சோதனை அதிகமா வரும், போராட்டங்கள் அதிகமா வரும், பிரச்சனைகள் அதிகமா வரும். ஏன் தானே ஜெபம் பண்றோம் தெரியல என்ற ஒரு கேள்வி நம்ம உள்ளத்தில் எழும்பும். ஆண்டவர் சமூகத்துக்கு நான் வரும்போது தான் எனக்கு பிரச்சனை வருது. ஆண்டவர் சமூகத்தில் நான் நெருங்கும் போது தான், அவர் இன்னும் அதிகமாக விசுவாசிக்கும் போது தான் என் வாழ்க்கையில சோதனை வருகிறது என்று சொல்லி எல்லோருடைய வாழ்க்கையில இந்த அனுபவத்துக்குள்ளாய் நாம் கடந்து போயிருப்போம். ஆனால் இதை செய்கிறவன் யான் சொல்லுவா, பிசாசானவன் இப்படிப்பட்ட சோதனையை கொண்டு வந்து நம்மை திசை திருப்ப பார்க்கிறான். ஆமென். பொல்லாத சத்துருவான் இப்படி காரியங்களை செய்து என்ன பண்ணுவான்? நம்மை திசை திருப்புவான். ஆனால் அந்த இடத்துல இன்னும் விசுவாசத்திலே பலத்தின் மேல் பலன் அடைய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி இது நிமித்தம், கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றது நிமித்தம், ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறது நிமித்தம், வார்த்தையை தியானிக்கிறது நிமித்தம், ஆண்டவர் நெருங்கி விசுவாசத்தில் நான் வாழ்றது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும்
நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன், முழு நிச்சயமா அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. நான் யாரை ஆராதிக்கிறேன் என்பதை நான் முழுமையாய் அறிந்திருக்கிறேன். அவர் என்னை விடுவிப்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் என் சூழ்நிலையில் எல்லாவற்றையும் மாற்றுவார் என்பதை நான் முழு மனதோடு அறிந்திருக்கிறேன். ஆதலால் நான் வெட்கப்பட்டு போனாலும் பரவாயில்ல, என் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போக மாட்டேன், அவருடைய வார்த்தையை தியானிக்காம இருக்க மாட்டேன், அவர் பிரசன்னத்தில் காத்திராமல் இருக்க மாட்டேன் என்று சொல்லி நாம் நிலையாய் நிற்கும் போது பொல்லாத சத்ருவானவன் நம்மை பார்த்து வெட்கப்பட்டு போவான். ஆமென், அல்லேலூயா. பொல்லாத சத்ருவானவன் நம்மை வெட்கப்படுத்த நினைக்கலாம், ஆனால் விசுவாசத்தை கிரியிலே வெளிப்படுத்தும் போது நாம் சத்ருவை வெட்கப்படுத்துகிறோம். ஆமென், அல்லேலூயா. பொல்லாத சத்ருவானவன் நம்மை பார்த்து வெட்கப்பட்டு போவான். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, விசுவாசத்தை கிரியிலே வெளிப்படுத்துகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், அல்லேலூயா. இந்த 3 வாலிபர்களையும் பார்க்கும்போது அவர் ராஜாக்கு முன்பதாய் தைரியமாய் பேசினார்கள். நேபுகாத்நேச்சாரே, உமக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, இந்த நீ வச்ச சிலையை மாத்திரம் நாங்கள் வணங்கவே மாட்டோம்னு சொல்லி உறுதியாய் ராஜாக்கு முன்பதாய் தைரியத்தோடு பேசினார்கள். ஆனால் நம்ம ஒரு காரியத்தை யோசிச்சு பார்க்கணும். அந்த இடத்துல அக்னி சூழலை எரியும் போது அவள் சாம்பலாய் போயிருந்தால் அவள் வெட்கப்பட்டு போயிருப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன பேச்சு பேசினானுங்க 3 பேரும் சேர்ந்து. நான் ராஜான்றது கூட பார்க்காம என்ன பண்ணானுங்க, என் முன்னாடி 3 பேரும் அவ்வளோ துணிச்சலா பேசினானுங்க. இன்னைக்கு என்னவா இருக்கிறானுங்க, சாம்பலா இருக்கிறாங்கன்னு சொல்லி அவன் 3 பேருடைய நாமம் மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டிருக்கும். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு கர்த்தர் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார். என் கர்த்தரனை விடுவிப்பார் என்று நீங்கள் பேசும்போது அவர் இடைப்பட வல்லவராக அந்த உறுதியிலே நிற்கும் போது அதை வெட்கப்பட விடாதபடிக்கு அந்த தேசத்திலே அந்த 3 வாலிபர்களையும் கர்த்தர் உயர்த்தினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அப்படியாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். நான் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தரை வெட்கப்பட அனுமதிப்பதில்லை. அவர் என்னை பார்த்து கொள்வார் என்ற முழு நிச்சயமா இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார், ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. 2வது காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம். சங்கீதம் 34 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 34 5வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், அல்லேலூயா. முதலாவது, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், விசுவாசத்தை கிரியிலே வெளிப்படுத்துகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. 2வது, அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அவரை நோக்கி பார்க்கிற முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். ஏசாயா 60 அதிகாரம் 1 வசனம் முதல் 2 வசனம் சொல்கிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கிறது, இதோ பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடினாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமென். அதே ஏசாயா 20 அதிகாரம் 60 வசனம் சொல்கிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. நாம் வெட்கப்பட்டு போகிற நிலைமைக்குள்ளாய் தள்ளப்படலாம், ஆனால் வெட்கப்பட்டு போகிற நிலைமையில நாம் மறைந்து ஒளிந்து இந்த உலகத்துக்கு வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், நம் முகத்தை மறைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், அந்த வெட்கம் நித்திய காலமாய் நம் கடைசி சுவாசம் இருக்கும் வரையில் மாத்திரமல்ல, நாம் மரித்த பின்பதாகும் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து வரும். ஆனால் என் கர்த்தர் என்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று விசுவாசத்தோடு நாம் எழும்பும் போது கர்த்தர் தமது மகிமையை நம்மேல் விளங்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நம்மை சூழ்ந்து இருளும், நம்மை சூழ்ந்து இருளான ஜனங்களும், நம்மை சூழ்ந்து இருளான காரியங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நம்ம விரோதமாய் எப்பேற்பட்ட திரள் கூட்ட ஜனங்கள் வந்தாலும் அவர்கள் முன்பதாய் கர்த்தர் முகத்தை பிரகாசமாய் வைப்பார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய மகிமை நம்மேல் காணப்படும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென், அல்லேலூயா. 2 நாளாகம் 20 வசனத்துல, 2 நாளாகம் 20 அதிகாரத்துல நான் பார்க்கிறோம், யோசபாத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் யுத்தம் பண்ண வந்தார்கள். அது ஜனங்கள் வரும்போது அவர்களுக்கு எதிராக இவர்கள் என்ன பண்ணாங்க, ஒன்று கூடி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச போது 12ஆம் வசனம் சொல்கிறது, அந்த 12வது வசனத்தை மாத்திரம் யாராவது வாசிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எனக்கு விரோதமாக இந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்களே, நாங்கள் வீழ்ந்து போக வேண்டும், நாங்கள் தோற்று போக வேண்டும், நாம் நிர்மூலம் ஆக வேண்டும், நாங்கள் வெட்கப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் வருகிறார்கள், எங்களுக்கு விரோதமாய் ஆயுதங்களை எழுப்புகிறார்கள், எங்களுக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்கிறார்கள், அவர்களை நீ என்ன பண்ண மாட்டீங்களா, ஒண்ணுமே பண்ண மாட்டீங்களான்னு சொல்லி யோசேபாத்தும் யூதா கோத்திரத்தாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. வாசிங்க.
ஆமென், ஹல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்பதற்கு எங்களிடத்தில் என்ன கிடையாது? பலன் இல்லை. வேலை செய்கிற இடத்துல உங்கள் மீது ஒரு அதிகாரத்தை செலுத்துவார்கள். அதிகாரத்தை செலுத்தும் போது இவங்களை எதிர்த்து பேசுறது கூட என்ன கிடையாது? பலன் இல்லை. எதிராக பேசுறதுக்கோ எதிராக செய்வதற்கோ எனக்கு என்ன கிடையாது? பலன் இருந்தும் அது பலனை காட்ட முடியாத நிலைமையில நான் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல சூழ்நிலைகள் மத்தியிலே நம் விரோதமாய் செயல்படுகிறதுக்கு மனிதர்களோடு கூட அவர் சரிசமமாய் நின்று அவர்களோடு கூட போராடுவதற்கோ யுத்தம் பண்ணுவதற்கோ வாதாடுவதற்கோ வழக்காடுவதற்கோ நமக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம். இந்த காரியங்கள் மத்தியிலே பலர் நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த தேசத்தில் நீங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கு விரோதமாய் செயல்படுகிற மனுஷர்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அதிகாரங்களுக்கும் நான் அடிப்பணிந்து போக வேண்டிய சூழ்நிலைக்குள்ளா இருக்கிறேனே. இவள் எதிர்த்து நிற்பதற்கோ எதிர்த்து பேசுவதற்கோ வாதாடுவதற்கோ வழக்காடுவதற்கோ என்னிடத்தில் பலனே இல்லையே. பலனற்று நான் நிற்கிறேனே. என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் நான் நிற்கிறேனே. எனக்கு விரோதமாய் மனிதர்கள் பேசும்போது கூட என்னால் ஒரு வார்த்தை கூட என் வாயை திறந்து பேச முடியாதபடிக்கு நான் ஊமையாய் நின்று கொண்டிருக்கிறேனே. இத்தனை திரள் கூட்ட ஜனத்துக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்க எனக்கு பலன் இல்லை. வாசிங்க. நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல. நாங்க என்ன செய்யறதுன்னே தெரியலப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில நான் போராடி கொண்டிருக்கிறேன். நான் நடுவுல மாட்டிட்டு இருக்கிறேன். நடுவுல நின்று கொண்டிருக்கிறேன். என்னால இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக முடியல. என் வாழ்க்கை சுற்றி போராட்டங்கள் இருக்கிறது. நான் என்ன செய்வது என்பதை அறியாமல் இருக்கிறேன். நான் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று, நாங்கள் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம். ஆமென். அந்த வசனம் சொல்லுகிறது, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. எங்கள் கண்கள் உம்மை விட்டு விலகவில்லப்பா. நாங்கள் உம்மை மாத்திரமே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில நான் சோதனை சந்திக்கலாம், போராட்டத்தை சந்திக்கலாம். எங்களை எதிர்த்து நிற்பதற்கு பலன் இல்லாமல் இருக்கலாம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியாமல் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வேலை செய்கிற இடங்களில் மாத்திரமல்ல, குடும்பத்திலும் அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நான் நடுவில் மாட்டிட்டு இருக்கிறேன். என்னால் எதுவுமே செய்ய முடியல. என் குடும்பத்தை உயர்த்துவதற்கு உண்டான வழி தெரியாமல் இருக்கிறேன். என் வாழ்க்கைக்கு உயர்வுக்கு உண்டான வழியை தெரியாமல் இருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று, என் கண்கள் உம்மை மாத்திரமே நோக்கி பார்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்கிறபடி அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. இன்னைக்கு வெட்கப்பட்டு போகிற மாதிரி இருக்கும், சூழ்நிலை வெட்கப்பட்டு போகிறது போல இருக்கும். ஆனால் குறித்த நேரத்தில் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்கள் தலையில உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலே நீங்கள் வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறபடி நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நோக்கமாக இருக்கிறது. நாம் அவரை நோக்கி பார்க்க பார்க்க அவர் நம் மீது நோக்கமாக இருக்கிறார். யார் அவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று சொன்னால் நீதிமான்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருப்பார்கள். அவரை நோக்கி பார்க்க 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 அவருடைய கண்கள் நம்மை விட்டு ஒருபோதும் விலகாது. நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் எப்போதும் நோக்கமாய் இருக்கிறது போல அவருடைய செவிகள் அந்த நீதிமானுடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கும் துதியின் சத்தத்திற்கும் அவர் படுகிற அந்த வேதனையின் சத்தத்திற்கும் அவர் செவிகள் எப்போதும் திறந்தவைகளா இருக்கிறது. மனுஷர்கள், அதிகாரிகள், குடும்பத்தில் இருக்கிறவர்கள் செவிகளை அடைத்துக் கொள்வார்கள். ஆமென், ஹல்லேலூயா. எப்போ கேட்கணுமோ கேட்பாங்க, மற்ற நேரத்தில் என்ன பண்ணிடுவாங்க, காட்டனை வச்சு அடைச்சிருவாங்க. காது கேளாதவர்களை போல இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் நம்முடைய கூக்குரலுக்கு எப்போதும் தமது செவிகளை திறந்து வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற ஒரு முகத்தையும் கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார், வெட்கப்பட அனுமதிக்க மாட்டார். யோசேபாத்துக்கு கர்த்தர் செய்வார் என்று சொன்னால், யூதா கோத்திரத்துக்கு கர்த்தர் செய்வார் என்று சொன்னால் நமக்கும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. யோசேபாத்தும் யூதா கோத்திரத்தாரும் கர்த்தரை நோக்கி சொன்னார்கள், அப்பா எங்களுக்கு எதிராக வருகிற இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலனே இல்லை ஆண்டவரே. நாங்கள் செய்வது என்ன என்பதை அறியாமல் தெரியாமல் திகைத்து போய் நின்று கொண்டிருக்கிறோம். யுத்தம் வருகிறது, எங்களை அழிக்க நினைக்கிறார்கள், நாங்கள் வாழக்கூடாதபடிக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள். நாங்கள் செய்வதறியாமல் திகைத்து போய் நிற்கிறோம். ஆனால் எங்கள் கண்கள் உம்மை மாத்திரமே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் சொன்ன மாத்திரத்திலே கர்த்தர் இடைப்பட்டார். 15வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், இந்த யுத்தம் உங்கள் யுத்தம் அல்ல, இது தேவனுடைய யுத்தமா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்காய் யுத்தம் பண்ண வல்லவர், அவர் நமக்காய் வாதாட வல்லவர், அவர் நமக்காய் பரிந்து பேச வல்லவராக இருக்கிறார்.
ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, நீ தரித்து நின்று நான் உனக்கு செய்யும் ரட்சிப்பை நீ பார்த்து கொண்டிரு. ஆமென், அல்லேலூயா. நான் மனுஷனோடு போராடாதபடிக்கு, மனுஷனோடு கூட வாதாடாதபடிக்கு, அவளோடு கூட வாதாடாமல், அவளோடு கூட வழக்காடாமல், அவளோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிராமல், நம்முடைய யுத்தம் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். ஜப யுத்தத்தில் ஈடுபடும் போது, ஜபத்தில் தரித்திருந்து அவரை மாத்திரமே நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். நம் எதிராக எழும்புகிற ஜனங்களை, சேனைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஆமென். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மூன்றாவது காரியம், இதே வேத பகுதியிலே நாம் பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை மாத்திரம் பார்ப்போம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாரை போல் ஆக்கினேன். ஆமென், அல்லேலூயா. நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். வேதத்தில் அழகா இந்த வசனத்தை நான் போட்டு இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். அவர் எனக்கு துணையா இருக்கும்போது நிச்சயமா என்ன பண்றதில்ல, வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் என் துணை, அவர் என் கேடகம், அவர் என் பாதுகாப்பா இருப்பதனாலே நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன். நான் முழு நிச்சயமா அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் இந்த நாளில் விசுவாசிக்க முடியும்? என் கர்த்தரனை வெட்கப்பட விடமாட்டார். ஆமென். அந்த வெட்கப்பட விடமாட்டார் என்ற விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆதலால் அந்த இடத்துல வாசிக்கிறோம், ஆதலால் என் முகத்தை எப்படி வச்சிருக்கிறேன், நான் கற்பாறையை போல வச்சுக்கிறேன். வாழ்க்கையில சோதனை, போராட்டம், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், குடும்பத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலை, உள்ளத்தில் சமாதானம் இல்லாத அந்த சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோம். கர்த்தரனை கைவிட மாட்டார், என்னை வெட்கப்படுத்த மாட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையால் நம்ம முகத்தை எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கற்பாறையை போல வைக்கணும். பல பேர் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளத்தினரை வாய் பேசுன்ற மாதிரி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் யுவர் மைண்ட். உள்ள எப்படி இருக்குதோ அது முகத்தில் என்ன பண்ணுவாங்க, பிரதிபலிப்பாங்க. பொல்லாத சத்ருவானு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடுறான். அந்த முகத்தை பார்த்து நான் கிட்ட வருவான். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிசாசை கன்ஃபியூஸ் பண்ணணுன்றது தான் நம்முடைய வேலை. ஆமென். நம்ம என்ன பண்ணணும், பிசாசை கன்ஃபியூஸ் பண்ணணும். முகத்தை கற்பாரை போல வச்சுட்டோம்னு வச்சுங்க, அந்த கற்பாரை முகத்தில் ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. ஆமென். இவங்களுக்கு வாழ்க்கையில் சோதனை இருக்குதா, இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா, சோகமா இருக்கிறாங்களா, என்ன ஆகுது யாருக்குமே தெரியாது. பல பேர் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சோக முகத்தோடு ஒரு முகத்திலே காட்டிட்டு இருப்பாங்க எல்லா பிரச்சனையுமே. அதை நாம் தவிர்க்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதை தவிர்க்கும் போது தான் முகம் பிரகாசமாய் மாறும். ஆமென். அந்த முகம் பிரகாசமா மாறும். நம்முடைய உள்ளத்துல வேதனை, போராட்டம், உள்ளத்துல யுத்தமா ஒரு யுத்த களத்தை போல நம்ம உள்ள இருக்கலாம். ஆனால் அந்த முகத்தையில காட்டாதபடிக்கு முகத்தை கற்பாரை போல வைக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. பிசாசு நம்ம மூஞ்ச பார்த்து எதுவுமே கண்டுபிடிக்கவே கூடாது. ஏவாள் வந்து ஏதேன் தோட்டத்தில் வரும்போது நல்ல பசி நேரத்தில் அந்த அம்மா வந்திருப்பாங்க போல. வர நேரத்தில் அந்த முகத்தை பார்த்துட்டு என்ன முகத்தில் ஒருவேளை பசி போல, அதனால் இதுதான் கரெக்டான டைமு. ஏவாளை சோதிக்கிறது என்னது, இதுதான் கரெக்டான டைம்னு அந்த முகத்தில் இருக்கிற அந்த பசி, அந்த வாடுதலை பார்த்து தேவன் உனக்கு சொன்னது உண்டோ அப்படின்னு என்ன பண்ண, சர்பம் கரெக்டான டைமை யூஸ் பண்ணும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் சோகமாக வந்துட்டு வச்சுட்டு இருந்தோம்னா நம்மை சுற்றி இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. பொல்லாத சத்துருவான் நம் விரோதமாய் ஆயுதங்களை உருவாக்குவான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது. ஆனால் அந்த ஆயுதம் என்பது யாராவது ஒரு மனுஷனை எழுப்பி கொண்டு வருவான். நம்ம முகத்தை பார்த்துட்டு என்ன ரொம்ப டல்லாக இருக்கிற, ஏன் முகம் ரொம்ப வாடலாக இருக்குது, நம்ம உள்ளத்தில் என்ன இருக்குதோ எல்லாத்தையும் நம்ம இடத்துல வாங்குவாங்க. ஒரே ஒன்று, என்ன தான் வாங்கினாலும் கர்த்தருடைய சமூகத்தில் தான் நம்ம ஊற்றணுமே தவிர எந்த மனுஷன் காதலையும் போய் என்ன பண்ணக்கூடாது, ஊற்றக்கூடாது. மனுஷன் காதில் ஊற்றுனோம்னா என்ன ஆயிரும், வெட்கப்பட்டு போகும். பலருடைய பிரச்சனை அதுதான். பார்த்துட்டு வந்து கேட்பாங்க, என்ன ரொம்ப டல்லாக இருக்கிற, நீங்கள் என்ன பிரச்சனை, ஹஸ்பண்டுக்கு உனக்கு எதனா ப்ராப்ளமா, எங்கே ஆரம்பிப்பாங்க பாருங்கள். ஹஸ்பண்டு உனக்கு என்ன எதனா பிரச்சனையா, இல்லை பிள்ளைங்களுக்கு உனக்கு எதனா பிரச்சனையா. அப்போ என்ன பண்ணுவாங்க, தாங்க முடியாமல் டப்படப்படப்படப்பான்னு எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துருவாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்ற, முகத்தை கற்பார போல முகத்தை பார்த்து கண்டே, உனக்கு சந்தோஷமா இருக்கிறே சோகமா இருக்கிறே கண்டே பிடிக்கூடாது. ஆண்டவருக்கு தெரியும் நம்ம உள்ளம் எப்படிப்பட்டது என்று. ஆமென், ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவரை வெட்கப்பட விடமாட்டார் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆகையா முகத்தை என்ன பண்றேன், கற்பாறையை போல வைத்துக் கொண்டிருக்கிறேன்.
இனி நம் முகத்தில் காட்டாதபடிக்கு அவருடைய சமூகத்தில் அவரிடத்தில் ஊற்றும் போது முகத்தை கர்த்தர் பிரகாசிப்பார். ஆமென், அல்லேலூயா. அவர் அந்த பிரகாசத்தை நம் முகத்தில் காண்பிப்பார். அவருடைய மகிமை நம் முகத்தில் காணப்படும். ஆமென், அல்லேலூயா. அந்த இடத்துல பார்க்கிறோம், எளிமை பிரகாசி உன் ஒளி வந்தது. ஏசாயா 60 முதல் 2 வசனத்தில் எளிமை பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கிறது. உன்னை சுற்றி இருளும் காரிலும் இருந்தாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அந்த மகிமை எங்க காணப்படும்? சரீரத்திலையா? அந்த மகிமை எங்க காணப்படும்? முகத்துல தான். அந்த முகத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். நாம் விசுவாசத்தோடு எழும்பி அவரை நோக்கி பார்க்கும்போது அந்த முகத்தை கர்த்தர் தமது மகிமையினால நிரப்புவார். ஆமென். அந்த முகம் மகிமையினால நிரப்பப்படும் போது அவர்கள் வாழ்க்கை மகிமையினால நிரப்பப்படும். அவர்கள் குடும்பம் மகிமையினால நிரப்பப்படும். ஆமென். துக்க முகத்தோடு நாம் காணப்படாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்க்கும்போது நம் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். சத்ருவானவர் முன்பாய் முகத்தை கற்பாரை போல நான் வைக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏசாயா 49 23 வசனத்தை நாம் வாசிப்போம். ராஜாக்களும் வளர்க்கும் தந்தைகளும் ஆமென், அல்லேலூயா. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். முதலாவது, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், விசுவாசத்தை கிரியிலே வெளிப்படுத்துகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இரண்டாவது, அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. மூன்றாவது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். கர்த்தர் ஒரு குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தரிசனங்கள் உண்டு, வேண்டுதல்கள் உண்டு, விண்ணப்பங்கள் உண்டு. பல காரியங்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கைக்காய், குடும்ப வாழ்க்கைக்காய், உயர்வுகளுக்காய், அடுத்த லெவலுக்கு நான் போகணும், நெக்ஸ்ட் லெவல் என்னுடைய வாழ்க்கையை மூவ் பண்ணணும், என் குடும்பத்தை மூவ் பண்ணணும்னு சொல்லி பல காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். அது ஒரு சில காலங்களிலே தாமதமாகி கொண்டிருக்கலாம். ஆமென். அது தடைப்பட்டு போய் கொண்டிருக்கலாம். இன்னும் என் ஜெபம் கேட்கப்படவில்லையே, இன்னும் நான் ஜெபிக்கிறது நடக்கலையே, என் வேண்டுதல் கேட்கப்படுகிறதா கேட்கப்படலையா என்ற கேள்வியோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் ஆரம்பித்த அந்த முதல் நாளே, அந்த வேண்டுதலை வைத்த அந்த முதல் நாளே கர்த்தருடைய செவிகள் கேட்டது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் அதற்குண்டான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதற்குண்டான கிரியை கர்த்தர் செய்கிறார். ஆபகு 2 வசனத்தில் பார்க்கிறோம், குறித்த காலத்திற்கு உன் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவில் விளங்கும், அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு. இப்ப நமக்கு புரியாது, ஏன் தாமதம், ஏன் இன்னும் என் ஜெபம் கேட்கப்படல, ஏன் இன்னும் என் விண்ணப்பம் கேட்கப்படலன்னு சொல்லி பல கேள்விகளோடு நாம் வாழலாம். இப்ப நமக்கு புரியாது, இன்னும் தரிசனம் நிறைவேறலையே, பல திட்டங்கள் வைத்திருக்கிறேன், பல நோக்கங்கள் வைத்திருக்கிறேன். இந்த வருடம் ஆரம்பித்து ஜனவரி 1 ஒரு சில காரியங்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். இந்த 8ஆம் மாதம் முடிந்து 9ஆம் மாதமும் வரப்போகிறது, இன்னும் என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்ப்போடு இருக்கலாம். உள்ளத்துல பல கேள்விகள் ஓடும். என் ஜெபம் கேட்கப்படுச்சா இல்லையான்னு தெரியலையே, ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வாரா மாட்டாரான்னு தெரியலையேன்னு சொல்லி பல கேள்விகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். ஆனால் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, அது நிச்சயமாய் வரும். ஆமென், அல்லேலூயா. குறித்த காலத்திற்கு உன் தரிசனம், உன் விண்ணப்பம், உன் வேண்டுதல் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவில் விளங்கும். அதை நாம் பெற்றுக்கொள்ளும் போது தான் விளங்கும், ஏன் இந்த காலதாமதம் என்று. ஏனென்றால் நாம் கேட்பது போலவே ஆண்டவர் தருவதில்லை. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். நாம் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய அவர் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் நம்மை சிறந்தவர்களாய் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். எனக்கு இது கிடைச்சா போதும் நம்ம பார்க்கிறோம், ஆனால் கர்த்தர் நம் மீது அவர் நினைவை வைத்திருக்கிறார். ஆமென். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. நீ சாதாரணமா கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஆனால் கொடுப்பது நான் சிறந்ததை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். சாதாரணமா இந்த உலகத்தில் வாழ்ற தகப்பனு கூட ஒரு பிள்ளை வந்து தன் தகப்பனத்திலே தாயிட்ட கேட்கும்போது கேட்டதை வாங்கி கொடுறது ஒன்று, இன்னொன்று வச்சிருப்போம். வாங்கி கொடுக்குறது என்னவா கொடுக்கணும்? பெஸ்ட்டாக கொடுங்க. ஆமென். எஜுகேஷனும் சரி, வாங்கி கொடுக்குற பொருளும் சரி, பார்க்குற வரன்களும் சரி, என் பிள்ளைக்கு நான் கொடுக்கறது பெஸ்ட்டாக கொடுக்கணும். நமக்கே பொல்லாத மனிதர்களாகிய நமக்கே இத்தனை காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால், நம்மை தமது சாயலை கொடுத்து, தமது ரூபத்தை கொடுத்து, தமது சுவாசத்தை கொடுத்து நம்மை உண்டாக்கி உருவாக்கி இந்த உலகத்தில் பிறக்க வைத்த கர்த்தருக்கு
இதை காட்டிலும் மேலான நினைவுகள் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. மேலான காரியங்களை செய்வார். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மீதும் கர்த்தர் நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். சங்கீதம் 139:16 சொல்லுகிறது, உன் கருவை என் கண்கள் கண்டது, அதில் அவைகளில் ஒன்றாகலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் உருவேற்படும் நாட்களை உமது புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீர். கர்த்தர் நம் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாய் நம் மீது ஒரு நோக்கத்தை, நம் மீது ஒரு திட்டத்தை வைத்து இந்த உலகத்தில் நம்மை அனுப்பி இருக்கிறார். நம் மீது ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி கர்த்தர் செய்வதை சிறந்ததாய், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களாலே கர்த்தர் நம் வாழ்க்கையில செய்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கும்போது வெட்கப்பட விடாதபடிக்கு நாம் கேட்பதற்கு மேலாக கர்த்தர் கொடுப்பார். அதற்கு உண்டான கால தாமதங்களை கர்த்தர் எழுதி கொள்ளுகிறார். ஆமென். சிறந்ததை கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கேட்பாங்க சுற்றி இருக்கிறவங்க, என்ன ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறீங்க, இன்னும் செய்யவே இல்லையே, இன்னும் நடக்கவே இல்லையே. நம்ம என்ன பண்ணிடுறோம், அவசரப்பட்டு நம்முடைய தரிசனத்தை ஷேர் பண்ணிடுறோம், நம்முடைய நோக்கத்தை ஷேர் பண்ணிடுறோம், திட்டத்தை ஷேர் பண்ணிடுறோம். பண்ணவே கூடாது. கர்த்தரிடத்தில் மாத்திரம் நாம் சொல்ல வேண்டும். நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம், இங்கே வீடை வாங்க போகிறோம், இதை பண்ண போகிறோம், அதை பண்ண போகிறோம், பிள்ளைங்களை இதை படிக்க வைக்க போகிறோம், அதை படிக்க வைக்க போகிறோன்றது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் போய் ஷேர் பண்ணிட்டோம். அது காலதாமதம் ஆகும்போது மனுஷன் கேட்குற கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்லவே முடியறதில்ல பல வேலையில். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறேன், சொல்லாத, நான் சிறந்ததை சொல்கிறேன், தரேன், அப்போ அவர்கள் பார்த்து புரிந்து கொள்ளட்டும் தான் ஆண்டவர் அது உங்களுக்கு அந்த காலங்கள் சொல்லுகிறார். யாரிடத்திலும் போய் எல்லா காரியத்தையும் ஷேர் பண்ணாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காரியங்களை ஊற்றுவோம். அவர் சிறந்ததை கொடுப்பார். ஆமென். நாம் அறியாததும் நாம் எட்டாததுமான பெரிய காரியங்கள், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமான காரியங்கள், அது நிச்சயமாய் வரும். அது பொய் சொல்லாது. ஆமென், அல்லேலூயா. அது நிச்சயமாய் நம்மை தேடி வரும்படியாய் கர்த்தர் கிருபை, நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வரும்படியாய் கர்த்தர் காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இடைப்பட வல்லவராக. பல காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம், பல சூழ்நிலைகள் வெட்கப்பட்டு போகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நீ வேண்டிக் கொள்கிற காரியங்களை நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமாய் உன் வாழ்க்கையில் நான் கிரியை செய்வேன், பொறுத்திரு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகிலை போல சட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். இனி ஓடினாலும் இலைப்படையாதபடிக்கு, நடந்தாலும் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். காத்திருக்க காத்திருக்க உங்கள் இருதயம் களைத்து போகும், இளைத்து போகும். ஆனால் நீங்கள் கேட்டது பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் உற்சாகத்தோடு இந்த இல்லத்தில் செயல்படுவீர்கள். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஜெபத்தை நான் செஞ்சு முடிக்கிற, கண்களை முடித்து சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, மாரநாத எழுப்புதலின் சபையையும் கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். கிருபையின் கரம் இவர்களை தாங்கட்டும். ஆண்டவரே, இந்த சபையின் எல்லைகள் பெரிதாகட்டும். அப்பா, பாஸ்டரையும் கரத்தில் கொடுக்கிறேன், குடும்பத்தையும் கரத்தில் கொடுக்கிறேன், ஊழியத்தையும் கரத்தில் கொடுக்கிறேன். இந்த எல்லைகள் பெரிதாக வேண்டும். ஆண்டவரே, யாபேசின் எல்லைகளை விரிவாக்கின கர்த்தர் இந்த ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்குவீராக. இந்த நாளிலே பாரத்தோடு, இயக்கத்தோடு, தேவைகளோடு, தரிசனங்களோடு, வேண்டுதலோடு, விண்ணப்பத்தோடு, வெட்கப்படுகிற சூழ்நிலையோடு வந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே நீர் இடைப்பட வல்லவர். ஆண்டவரே, வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டிப்பான நன்மையை கொடுப்பீராக. வெட்கத்துக்கு பதிலாய் ஆண்டவரே தலை உயர்த்துவீராக. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே. வேலை ஸ்தலங்களில், குடும்பத்தில் இருக்கிற எல்லா எதிர்பான காரியங்களையும் சமூகத்தில் வைக்கிறோம். நீர் விலை பலப்படுத்துவீராக, நீர் உயர்த்துவீராக. தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையும் கரத்தில் கொடுக்கிறேன். ஒவ்வொரு காரியங்களும் கரம் இவளோடு கூட இருக்கட்டும். நீர் விலை நேர்த்தியாய் நடத்துவீராக. இந்த ஊழியர்கள் உறுதியாக இருக்கிற ஒவ்வொருவரும் கரத்தில் கொடுக்கிறேன். மென்மேலுமாக உயர்த்தும். நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமாக கிரியை செய்யுங்கப்பா. உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை. உம்மால் எல்லாம் கூடும். நீ சொல்லாக நீர் கட்டளையிட இருக்கும். இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு, வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. ஆண்டவரே, இயேசு என்ற நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னவர். இயேசு என்ற நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். பிள்ளைகளை கைவிடாமல் நடத்துவீராக. காத்து நடத்தும், ஆசீர்வாதம் பலப்படுத்தும். இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.